ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்படி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நான் பாலக்காட்டிலேருந்து வரும்போது கபிலனுக்கு தேவையான ஸ்கூல் தேவையான பேக் மட்டும் வாங்காமல் மற்ற ஆக்சசரிஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ இவர்கிட்ட சொன்னேன், நான் பேக் மட்டும் வாங்கிட்டுல, ஸ்கூல் திறக்கிறதுக்கு 2 டேஸ் தான் இருக்குது, நமக்கு போய் பேக் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு சரின்ட்டு நாங்கள் பேக் கிளம்புற டவுனுக்கு தான் கிளம்பிட்டோம். கிளம்பி நாங்கள் எல்லோரும் 4 பேருமே போயிட்டோம். ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வர பேக் கடை இருந்துச்சு. அதில் ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு இருந்துச்சு. ஒரு கடை பிடிச்சதுன்ட்டு நாங்கள் உள்ளே ஏறிட்டோம். அந்த கடையில் ரொம்ப நிறைய டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ இருக்கிற பொம்மைக்களி வச்சுலாம் பேகுலெல்லாம் நிறையவே இருந்துச்சு. மகிழனும் ரொம்பவே விரும்பி பார்த்துருந்தா பேகுலெல்லாம். அப்படியே கபிலனுக்கு பிடிச்ச மாதிரி பேகும் லஞ்சு பேகும் வாங்கிட்டு வந்தோம். பித்தா நாள் ஸ்கூல்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க, கபிலனுக்கு யூனிஃபார்ம் எதுவும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி சொல்லிவிட்டு நாங்கள் இன்றைக்கி காலையில் இருந்துச்சு சீக்கிரமாக குளிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கலான்ட்டு மகிழனுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அவனும் நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டு இருந்தார். அது முடிஞ்சு நாங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் வெளியே இருந்தோம். மகிழனுக்கு சரி அவனுக்கு கீழே விடலாமே கீழே விட்டு பார்த்தா அவன் ஒவ்வொரு கிளாஸ் ரூமில் போயிட்டு பயங்கரமாக விளையாண்டுட்டு இருந்தான். அவனுக்கு இதெல்லாம் பார்க்குறக்கு புதுசாக இருந்துச்சு. கபிலையும் பார்த்துட்டு நான் வர மாட்டேன் கிளாஸ் ரூமுக்குன்ட்டு ஒரே அழுகாச்சியாக இருந்து, அதுக்கப்புறம் மகிழனும் கூட சேர்ந்து விளையாண்டு அவனும் கிளாஸ் ரூமில் ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் சூப்பராகவே இருந்துச்சு கிளாஸ் ரூமெல்லாம் பார்க்குறக்கு. ஒவ்வொரு கிளாஸ் ரூமில் போயிட்டு மகிழும் சவுண்டு போட்டு பயங்கரமாக விளையாண்டுட்டு இருந்தான். சரிடா கபிலும் ஸ்கூலுக்கு போகண்டா மகிழும் ஸ்கூல் போனால் போதும்னு சொன்னதுக்கு அதுக்கும் பயங்கர சவுண்டு போட்டு விளையாண்டுட்டே இருந்தான். அங்கே இருக்கிறவங்களெல்லாம் சரி இந்த குட்டி பையனும் ஸ்கூலில் சேர்த்து விடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி சேர்த்து விடலான்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கிளாஸ் ரூம் எல்லாம் பார்த்தது போதும்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். என்னெல்லாம் திங்ஸு வாங்கிட்டு இருந்து இதுதான் நான் வாங்கினேன் பேகு. இந்த பேகு தான் கபிலனுக்கு பிடிச்சது சொன்னால் சரி சொல்லிவிட்டு அந்த பேக்கை நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஆனால் பேகு பார்க்குறக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அப்படியே லஞ்ச் பேக் வச்சுட்டு ஏன்னா டவலெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு ஒரே ரேக்கு இருக்குது பார்த்துன்னுட்டு 2 ஷிப் உள்ளது மாதிரி வாங்கிக்கிட்டேன். வாங்கி முடிச்சுட்டு யூனிஃபார்மும் இருந்துச்சு. 1க்கு 3 இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் படிக்கிற டைமெல்லாம் ஒரே கலராக தான் இருந்துச்சு. ஆனால் கபிலனுக்கு 1க்கு 3 கலர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 3 கலரு சாக்ஸும் கொடுத்துருந்தாரு. ஃபஸ்ட்டு ரெட்டு, அதுக்கப்புறம் ப்ளூ செக் போட்டது, அது முடிஞ்சு ஒரு எல்லோ கலரு 3 கலரு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தனியாக பேண்ட் இருக்குது. நான் ட்ரௌசரு தான் கொடுப்பேன்னு நினச்சேன். பார்த்தா இதில் ஃபுல் பேண்ட்டே கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் எனக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. இதுதான் அந்த அதிசயம். ஸ்கூலுக்கு போனப்போ தான் தெரிஞ்சது. அவங்களும் சேர்த்து அவங்களோட ஸ்கூல் நேமோடு சேர்த்து பேகும் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் யோசித்தோம். ஏன்னா எனக்கு தெரியவே இல்லை ஸ்கூலில் பேக் கொடுப்பாங்கன்னு. இல்லைன்னா நான் பேக் வாங்கியிருக்கவே மாட்டேன். இப்போ இந்த ஒரு பேகு அப்படியே ஒரு வேஸ்ட்டு மாதிரி ஆகிப்போச்சு. சரி நீ ஏதாச்சும் அவனோட திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அது முடிச்சு ஒரு 6 நோட் புக்கு கொடுத்துருந்தாங்க, ஒரு டைரியும் கொடுத்துருந்தாங்க, 3 புக்ஸும் கொடுத்துருந்தாங்க. இந்த நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த ஸ்கூலுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. ஏன்னா இது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறக்கும் பிரச்சனை இல்லை. நாங்கள் போய் நடந்தவே கூப்பிட்டு வர மாதிரி இருந்துச்சு. சரி பசங்களை இங்கேயே விட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல்லே சேர்த்து விட்டேன். என் பையன் இதெல்லாம் பார்த்துட்டு அப்பா இவ்வளோவுக்கு நான் எடுத்து படிக்கணுமா சொல்லி ஆக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இதெல்லாம் ஒவ்வொன்றா அவன் சொல்லி தந்திருந்தா அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு எந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு போகிறான்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அப்படியே என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்கூலோட நேம் யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு டிஎம் பண்ணுங்கள். அவளுக்கு கரெக்டாக இருந்தால் அடுத்த வீடியோவில் அவள் நேம் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.